வணக்கம் மக்களே. இன்னைக்கு நடந்த சட்டப்பேரவை கூட்டத்துல நம்ம பொட்டு மாமா எதுவும் வாயை திறந்தாரா, எதுவும் பேசினாரா? யார் அடிச்சு பொறி கிளம்புறது பூமியில தெரிதோ அவனா தமிழ். ஓ, வழக்கம் போலதானா? இன்னைக்கு வாயை திறக்கலையா? எதிர்த்து கண்ணுல தெரிதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கலங்கி பூமி, யார் அடிச்சு பொறி கிளம்புறது பூமியில தெரிதோ அவனா தமிழ். ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியற? அது என்ன, புக்கு படிச்சிட்டு இருக்காரா இல்ல தூங்கிட்டாரா? அவர் இந்த மாதிரி முக்கியமான இடத்துல எல்லாம் பேச மாட்டாரு. அணில்கள் கூட்டத்தின் முன்னாடி மட்டும்தான் பேசுவார். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, எங்க அண்ணன் பொண்ணு மக்களே, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் கரண்ட் இல்லாமையும், ஒரு சைடு விவசாயிகள்லாம் பயிர்க்கடன் தள்ளுபடிக்காகவும், இந்த பக்கம் வந்துட்டு குழந்தைகளோட பாலியல் குற்றங்களுக்காக போராடிட்டு இருந்தா, இந்த எதிர்கட்சி மட்டும் பொட்டு மாமா வாயை திறக்கலன்னு சொல்லி போராட்டம் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா உன்னடா, இந்த மாதிரி ஒரு கோமாளித்தனம்லாம் இந்த தமிழ்நாட்டுல தான் நடக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க, ஒரு சிஎம் சாரை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு தெரியல, பொட்டு மாமா அப்படின்னு கூப்பிடுறோன்னு. நாங்க பாசத்துலதான் அப்படி கூப்பிடுறோம். உங்களை மாதிரி ஒரு சிஎம் சாரை பொண்டாட்டியா கூட இருப்போம், அப்படி பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம் என்ன அட்ரஸ் பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? கடந்த முதலமைச்சர்கள் எல்லாம் சுடலைன்னு கூப்பிடலையா? எடப்பாடி ஐயா சித்தப்பான்னு கூப்பிடலையா? நீங்க முதல்ல யோகியமா இருங்கடா.